पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः षण्मुगனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மானே சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவா அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவாத்தனையில் தடபடன படுகுட்டுடன் சக்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே வாரணத்தானே ஏனை விண்ணோரை மலர்கரத்த வாரணத்தானே மகத்து பெற்றோன் மைந்தனை வஜ வாரணத்தானே துணை நயந்தானே வயல் அருணை வாரணத்தானே திரை கொண்டையானை வாழ்த்துவனே நித்யானந்தமாகி நிஷ்கள ஸ்வரூபமாகி சக்தியாய் சிவமாகி ஸ்தானுவாயுலகுக்கெல்லாம் சித்தியாய் முக்தியாகி திகழ் பரமாத்தமாகி அத்தியின் உருவமான அண்ணலை பணிவோமே எப்பொழுதும் என் மனம் உன்னிடையடிதனை நாட செப்பற்கரிய உன்னை தினமும் நான் கொண்டாட இப்பிறவி பிணியினி வராமல் போக தப்பிதம் இல்லாமல் ஷண்முகந்தனை பாட உந்தன் மனது வைத்து அருள் புரிவாய் அத்திமுகமாய் வந்த ஆதியே அநாதியே சுத்த நிர்குணமான சுய பரஞ்சோதியே ஐந்து கரத்து ஆனைமுக பெரும் உன்னை மட்டவிழ் மலர் கொடு பணிவோ கைத்தல நீரை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் நடிபேணி அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தம் மதியம் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானே மத்தள வைரனை புத்தமே புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதரில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது கொடி செய்த அதிவீர துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி அப்புற மரணுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவோமே பணிவோமே
जय जय गणपति 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 जय जय सिद्धि विनायक मूर्तिக்கு நந்தாதே அன்று உரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நடி புனைந்தும் முந்த ஆதரவில் அவன் புகழ் அனுபூதி முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதா குருநாதா சத்குருநாதா எம்மை நீ என்று அருளே அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் நாரும் கரமது பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகனாய் ஷண்முகனாய் ஷடாக்ஷரனாய் சரவண பவனாய் கார்த்திகேயனாய் உலகம் உய்ய வந்து ஆங்கு உதித்து ஆரநிலை என்ற முதலான பரங்கிரே செந்தோர் திருப்பழனி திரையரகம் திருத்தணிகை சோலைமலை முதலான பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற அந்தம் ஆதியில்லா குஹனே எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் வருவாய் மலராய் மதியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலோ தொஞ்சே திரையாலே கந்தனில் வேண்டுற்று உனை நாளும் கண்டு கொள்வன் போற்றிடுவேனோ தந்தையில் கொம்பை புலனோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செல்வதிலம் கண்டே
பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா ஷண்முகா சரவண பவா கார்த்திகேய விஷகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதாளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஆறுமுகம் 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 என்று போதி ஆகம் அணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையரென்று நாடும் ஏறுமயில் வாகன புகாஷவனாயனது ஈசாயனமான முனது என்ற மோதும் ஏழைகள் பியாபுலம் இதே வினாவில் உனையேவர் புகழ்வா மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமேனியவர் பேரணி நீலமயில் வாத உமை தந்த வேளே நீசர்கள் தமோர் எனது தீவினையெல்லாம் மடிய நீடு தனிவே விடும் அடங்கல் வேளா சீறி வருமாற உணன் நாவியோன் ஆனை முக தேவ துணைவா சிகரி அண்டகூடம் சேரும் அழகா பழனி வாழ்குமரனே வீரமதேவர் வரதா முருகதம் நிலானே ஏழைகள் பியாபுலம் இதே வினாவில் உனையேவர் புகழ்வா மறையும் என் சொல்லாதோ பழனி வாழ் குமரனே
பழனி ஆண்டவனுக்கு சுவாமி மலை குமரனுக்கு பாதி மதி நதி போதும் மணி சடை நாதரருளிய குமரேசா பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருளிய மணவாளா காலும் ஒரு விழி காலமுற அருள் மாயன் அறிதிரு மருகோனே காலஞனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவசூர உலகாடும் வகையுறு சிறை மீளா ஆடு மயிலில் ஏறி அமரர்கள் சூழ
நினைந்து மண்பேறு மண்டி உண்ணாமலே அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தாகிருந்த பங்காகடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றவங்கள் வந்தே தொலைந்த படிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும் சென்றேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாதி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமல்ல பெருமாளே வந்தே பணிந்து நின்றார்வங்கள் பங்கே தொலைந்த படிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடமல்ல பெருமாளே. அதிபாதக வஞ்சர் தொழிலாலே அடியனே மெலிவாகி மனமோச நிலையாதே திரள் குலாவிய சேவடி வந்தித்த அருள் கூட திரள் குலாவிய சேவடி வந்தித்த அருள் கூட தினமுமே மிக வாழ்வோரும் இளமை தருவாயே விரல் நிசாசர சேனைகள் அஞ்ச பொறும்பேலா விமலமாதாபிராமி தருமோசே புதல்வோனே மரவர் வாணுதல் வேடை கொளும் போர் புய வீரா மரவர் வாணுதல் வேடை கொளும் போர் புய வீரா மயிலை மாநக வேவிய பெருமாளே திரள் குலாபிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமுமே மிக வாழ்வோரும் இளமை தருவாயே மயிலை மாநக தேவிய கந்த பெருமாளே. வேழமுண்ட விழாகனி அது போல மேனி கொண்ட மியாபகமயலோரே நாளும் மெண்டர்கள் போல் மிக அயல்வாகி நான் உடைந்து விடாதருள் புரிவாயே மாண மன்னமணி செல்வ கழுவே காதில் வென்ற சிகாமணி மயில் வேரா கால கண்ட உமாபதி தரபாலா காசி கங்கையில் தேவிய பெருமாளே நாளும் வெண்டர்கள் போல் மிக அயல்வாகி நான் உடைந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. குருவாக்கிய பொருளாலே உனது
போற்றிட வெங்கலாப ஒரு பராக்கிரம துரகம் ஓட்டிய உறவ போகிரி நண்ப வானோர் முதல்வ பார்வதி புதல்வ கார்த்திகை மூளைகள் தேகிட உண்டவாழே முளையில் பார்கடல் சைல மேற்பயில் முதிய மோதிகள் தம்பிரானே கரணவாதனை மரணவாற்றிய கருணை வாதையிருந்த முதிய மோதிகள் தம்பிரானே அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி கவியாத பற்றி பெருவேனும் வெற்றி கதிர்வேலவே தொலை சீல கற்றுணர் போத கட்சி பெருமானே அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி கவியாத பற்றி பெருவேனும் கட்சி பெருமானே வனிவாத பித்தமோடுகள மாலை பொருதி பரல் சோலை கொட்டமோடு குளிதாகும் மலை நீரிடிச்ச பெருவயிலை காக்குகளை பரநீரடை பினுடன் வெகுவோடி சிலை நோய் அடைத்த உடல் பூமி வீடெடு தொழுகை தெளியா இனி முடியாதே சிவமாதிரு புகழ் எனுலாவினில் புகழ் சிவஞான சித்திதனை அருள்வாயே தொலையாத பக்தியுள்ள திருமால் கழிக்க ஒரு சுடதீச சக்கரமதை அருள் ஞான துவர் மேலியப்பன் மிகு சிவகாமிதத்த மிகு சுகமாரி சித்தனருள் முருகோனே அலை சூரன் வேற்பும் அறிமுக ஆனைவர் திறனோட சுரா இறக்கவிடும் மணல்
நஞ்சினை போலும் மணவன ஜகர் போல நம்புத தீதன நினைந்த நாயே நன் போக பாதமது அன்புற தேடி உனை அங்களப்பா சரணம் என்று கோர செவே ஏரலை கொள் பிழகள் மே பார்வையை கொள் உன் சொல்லை தாழ்வு செய்க மிகச்சுவாரார் உனக்கே வரவும் என ஆர்தோடை தும்பர காவதினி கொண்டு தோணாய் கஞ்சனை தாவி முடிவக காட்டேயனை கண்டலே பாகவிடு செங்கலோனே கண்கைய பாவை புறமங்கை போத்தோள் தழுவ கஞ்சுக பாகை பொனை பொன்சை தோணாய் அனஞ்ச வெவ்வேறு கடல் மக நிஷ்டூர குலம் அனந்தர தேர வேணும் கண்ண வேளே அழண்ட போர் பார் புகழும் இருதை போர் போர் போடேசி அம்பல தாடும் அவர் தம்பிரானே உனக்கே வரவும் என ஆர்தோடை பொம்பர காவலினி கண்டு தோணாய் அம்பல தாடும் அவர் தம்பிரானே குமரனுக்கு சோலை மலை கிழவனுக்கு அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகனவாகி அரியனவாகி அரங்கனவாகி அகமேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இகரமுமாகி எவைகள்
பூமேல் மயல் போய் அறமே புனவே நாமேல் நடவே நடவே உதயா மறையா உணரா மரவாவிதி ஆலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூர பயங்கரணி பணிபோதனமோ மனமோ குணமோ குடியும் குலமும் குடி போகியவா அடி அர்த்தமில்லா அயல் மேலரசே மிடி என்ற ஒரு பாவிங்களே படி அரிதாரே அடி பொருளுக்கு அடியே புரிதா உபதேசம் உணர்த்தியவா திரிதாரண விக்ரமமே இமையோர் புரிதாரக ஆக புரந்தரணி கருதா மரவானரை காண எனக்கு இருந்தாள் வனஜம் தர இரண்டு செய்வார் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுர சூர விபாடகனே காளை குமரேச என கருதி தாளை பணிய தவம் ஏறியவா ஆளை குழல் வழிபதமா பணியும் வேளைய சுர பூபதி பேருபையே அடியே குறியாதறியாமையா முடிய கெடவோ முறையோ முறையோ கனிமேற்கம மேல் மகிமாகுரமின் கொடியை புணரும் குணபோதரனே கோர்வேலினி மங்கைய கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சோர்வேரோட உண்ட தொலை தட்டிடும் போர்வேல புரதர கோபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே அலைய தகோ கையோ ஆயினோ கடலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே தீரான் ஒரு சற்று நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனாதீதா சுரலோக சிகாமணியே வில்லேறிதர் வாழ்விலும் வியயாகென்னே நிதியில் பயனில் பொன்னே அணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறிய வானவனே ஆதாரமிலே
தெளிவாய் மனநே பொறையாம் அறிவார் அறிவாய் அடியோடு அகந்தையே ஆதாளியை பொன்னறியேனை அறத்தேதாளியை ஆண்டது செப்பு மது கோதாட இராத குலேகிரைவா வேதாள கணம் புகழ் வேந்தவனே மாயேழ் ஜனனம் கெட மாயை விடாவோ ஏழனை என்று கொடுந்திடுமோ கோவே குரவில் கொடி தோள் புணரோ தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓடவிடும் கதிர்வேல் மரமே மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவே துறையோடு பசுமதிலையோடு இதனோடு திருந்த சாகாதனையே சரணங்களிலே காகா நமனா கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகன் உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ அதன் மேல் நிலையை பேராடியே பெருமாறுளதோ சீராவர் சோசிதை வித்த இமையோர் போரார் உலகம் கொளிர்வேத்தவனே அறிவொன்றரன் என்று அறிவார் அறிவில் தெரிவொன்ற நின்ற பிரானலையும் செறிவொன்றர வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடும் வேதவனே தன்னோ தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர் இசை வேப்பதோ மின்னோ கதிர்வேல் மிகதா நினைவார் இன்னும் களையும் கிருபை சோல் சுடரே மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடமே நதி பொத்திர ஞான சுகாதிப அத்திரை பொத்திர வீரட சேவகனே முருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் நதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 அமோதமாய் ஆதரனின் வெம்மை ஒளிமீது அணிகதவ முனிவரங்க இந்துவில் தண்ணென்றமை நண்பரக மூலமாவினை அறுத்த அவர்கள் வெம்பகையினை முடித்திருக்கும் எட்டா முடிவில் ஆனந்த நல்கும் பதமளே ஜனந்த மோதண்ட புகழும் ஏல மாயானையின் கோடதில் சோகை மோத்து இன்பனைகளும் விழும் முத்தும் இனி வாடை மான்மதம் அகிலோடு சந்தனம் இளவங்க நரவம் ஆடும் தாளமாமர முதல் பொருள் படைத்திடும் ஏனர் தருவனிதை மகிழ்நன் ஐயன் தனி நடம் பூரி சமர முருகன் அறமுகன் கோகன் சரவண குமரன் வேலே
மூதண்டமும் புகழும் வேல் சரவண குமர வேல் ஜோதி வேதண்ட கன்னிகய தர அபிநய துல்ய சோம வதன துங்க திரிசூலதரி கங்காணி சிவகாம சுந்தரி பயந்த நேசே ஆனினெடு மோதண்ட அண்ட பகிரண்டங்கள் யாவும் கோணம் சிறகினார் அணையும் தனது பேடை அண்டங்கள் எல்லாமே அணைக்கும் கலாப மயிலா நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவ கிரியா நீலகிரி வேலவன் நீராலம்பன் நிர்பயன் நிர்மயாபோன சங்கவா மாத்திகிரி கோதண்ட தண்டம் தரித்த போயன் மாதவன் முராரி திருமா மதுகைடவாணி திருமுருகன் முருகன் கோமனன் பரமுதவல் வாடை மயிலே கலாப மயிலே பரமுதவல் வாடை மயிலே இரு பிறை ஏகிற நிலவிழமுடலம் இருள் பட சொரூபம் உடை கோவிடமே இருகிய கயிற பட வினை முடுகிய மபட பிடரி பிடித்தே கொடு போய் ஆறு மறை முறையின் முறை முறை கருதி அதரிடை வெறுவ ஒரு தாழ் மகையார் அறிவொடு மதுர மொழி அது குழறி அலமறு பொழுது அழைத்தால் வருவாய் ஒரு பத சிரமும் இரு பத கரமும் விழ ஒரு பகழி தொடு தோன் மருகா புறமது பெரிய திரிபுரம் எரிய உயர் கணகிரிய வளைத்தோர் புதல்வா மறுவளர் அடவி மனிதய பரவ மரகத இதழ் இருப்பால் கண்ணவா மழை கடல் கதரணி சரவடிய மலையோடு பொருள் முழு சேவகனே அறிவோடு மதுர மொழி அது குழறி அலமறு பொழுது அழைத்தால் அலைகடல் வளைந்தொடுத்த எழுபுவே புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம் அழகை அரசந்தனக்கும் அமர அரசந்தனக்கும் அரசன அறஞ்செலுத்தி ஆளலாம் அடைபெறுவது என்ற முக்தி அதிமதுர செந்தமிழ்க்கும் அருள் பெற நினைந்த செந்தியாகலாம் அதிரவரும் என்று முட்ட அழகில் வினை சண்டை நிற்க அடல் எதிர்ப்புரிந்த வெற்றியாகலாம் அடல் எதிர்ப்புரிந்த வெற்றியாகலாம்
இலகிய நலம் செய் புஷ்பகமும் உடல் நிறம் எடுத்த இவரசு என பொறுப்பும் ஏறலாம் இருவரவர் நின்றிடத்தும் எவரெவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்றுணர்ச்சி கூடலாம் எமபட தொடர்ந்தழைக்க அவருடன் எதிர் உட்க இடியன முழங்கி வெற்றி பேசலாம் இவையொழியவும் பலிப்பல் அகல விடும் உங்கள் வித்தையினை இனி விடும் பெருத்த பாருளே வித்தையினை இனி விடும் பெருத்த பாருளே முலையிடை கிடந்திழைப்ப முகமுகென வண்டிழைப்ப முகவள் கடம் படுத்த தாரினான் முதலி பெரியம்பலத்துள் வரைய ஜல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிற்கமாடினான் முனைதொரு முழங்கி ஒற்றி முகிலென இறங்க வெற்றி முறை நெறி பரந்த வெட்ட கோழியான் முதிய உணர் அன்று பட்ட புதிய உடல் அன்று சுற்று முதுகழக பந்தரிட்ட வேலினான் முதுகழக பந்தரிட்ட வேலினான் மலைமரபு பைம்புணர்த்தி வளரும் இரு கொன்ற மொத்தி வலிகொடி புகந்திருக்கும் மார்பினான் மழலைகள் விளம்பி மொய்த அருவர் முலை உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் பாடினான் மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்றுதித்து மலையிடியவும் துளிர்த்த தோழினான் மயிலையும் அவன் திருக்கை ஐலையும் அவன் கடை கணியலையும் நினைந்திருக்க வாருமே மயிலையும் அவன் திருக்கை ஐலையும் அவன் கடை கணியலையும் நினைந்திருக்க வாருமே மயிலையும் அவன் திருக்கை ஐலையும் அவன் கடை கணியலையும் நினைந்திருக்க வாருமே கடை கணியலையும் நினைந்திருக்க வாருமே வித்தையினை நீ விடும் பெருத்த பாருளே கடை கணியலையோ நினைந்திருக்க வாருமே பெருத்த பாருளே நீங்கள் வாருமே கடை கணியலையோ நினைந்திருக்க வாருமே மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேணும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் நீ அருள பரங்கிரி வந்தருள் பெருமாளே செந்தில் நகரில் நிமிதே மருவி வள பெருமாளே பழனிமலை நேற்றருளும் வேலா சுவாமிநாத பெருமாளே திருத்தணியில் அமர் பெருமாளே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியவர் இச்சையில் எமை எமை புற்றன அவை அவை தருவித்தருள் பெருமாளே வேண்டிய போது அடிய வேண்டிய போகமது வேண்ட பெறாது உதவும் பெருமாளே சங்கடனாகி தளர்ந்து நோய்வினை வந்து உடல் மூட கலங்கிடாமதி தந்து அடியாரை புறந்திடாய் உனது அருளாலே கனத்த செந்தமிழால் தினமும் நினையே துதிக்கவும் தருவாய் உனது ஆனருள் எங்கள் கருத்திலிருந்து உரைவாய் எமது ஆருயிர் துணையாக இணைப்பதம் தரவே மயில் மீதினில் நீ வர வேணும்
കരിപുരാരി കാമാരി ദരിപുരാരി തീയാടി കൈലയാടി കാപാലി കഴയോനി കരപുദാസനാസാരി പരശുപാണി പാനാണി ഗണമുടാടി കായോഗി ശിവയോഗി പരമയോഗി മായോഗി പരിയരാജടാശൂടി പകരുണാദമാജ്ഞാനി പശുയേരി ഭരതമാടി കാനാടി പരഭയോധികാതീത പരമஞானமூர்பூத அருளாயோ விராலிமலை உரை பெருமாளே பரமஞான ஊர்பூத அருளாயோ பூரண சிவஞான காவியம் ஓதுதல் புணர்வான நேயர்கள் பூசு மெய்த்திரு நீரிடாயிருவினையேனை பூசி மெய்ப்பதமான சேவழி காண வைத்து அருள் நினது அருள் வைத்து அருள் ஞானமாகிய போதகத்தினை ஏயுமாறு அருள் புரிவாயே இசைந்த ஏறும் கரிபுரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதனாடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிவீரே அணிந்த ஈசன் அருளிய குருநாதா பக்தியால் ஞான் முனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தன் நாமாரியனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற கந்த பெருமாளே செந்தில் துரையே செந்தில் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்தில் வாழுகின்ற கந்த பெருமாளே எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து உன் இரு தாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே இரவினிலே தொயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அருள் மிகு சீராறு தோள் நிறையும் இருபதம் அறுமுகமும் நாங்கள் மோத ஞானமதை அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு திருப்பரங்கிரி தீரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு பழனி ஆண்டிக்கு சுவாமிமலை குருபரனுக்கு திருத்தணிகை தீரனுக்கு ஒன்று தோராடும் குமரனுக்கு வயலூர் முருகனுக்கு விராலிமலை வீரனுக்கு உத்தர சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय हरि ओम शांति 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 ओम
எல்லாரும் இந்த கும்பகோணத்தில் இவ்வளோ ஒரு புண்ணிய பூமி, எங்கேருந்தோ வந்து நாங்கள்லாம் ஆசையாக வந்து பாடுறோம். நீ இங்கே இருக்கிறவா வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முருகன் சந்நிதியில் 2 பாட்டு பாடணும். இது சஷ்டிக்கு தான் பாடணும், விசாகத்துக்கு தான் பாடணும், மாசி மகம் வந்தால் அப்போ தான் பாடணும், அப்படிலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா கோவில்களில் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம போய் பாடுறது அவளுக்கும் அசௌகரியமாக இருக்கும், நமக்கும் அசௌகரியமாக இருக்கும். நீங்கள் ஸ்ருதியை பற்றி கவலைப்பட வேண்டாம், தாளத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்மையை இல்லைன்னா அனுபூதியை பாடி முடிச்சிடணும், ஏதாவது பண்ணணும், எல்லா கோவிலையும் நீங்கள் பாடணும். இது வந்து எங்களுடைய ஆசை இருக்கவே இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து நம்ம மூத்த சகோதரி அலுவேலு சந்தானமும் இது ஸ்பெஷலாக சொல்லியிருக்கா நமக்காக. அதனால வந்து நம்ம அதுபடி நம்ம நடக்கணும். அதுக்காக நாங்கள் கும்பேஸ்வரன் கோவிலில் நிச்சயமாக நீங்கள் போய் பாடணும்னு ரொம்ப நாளாக மாமி சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நேற்று நாங்கள் ஒரு 4-5 பேர் போய் கும்பேஸ்வரன் கோவிலில் ஒரு 10 பாட்டு பாடிட்டு வந்துட்டோம். சாயந்தரம் அவ்வளோவா கூட்டம் இருக்கல, நாங்கள் இருந்த ஒரு 10 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் பாடின உடனே எப்படி இந்த ராகம் எப்படி இங்கே பாடுற 4-2-4 பாடின உடனே என்ன ராகம் அப்படின்னு கேட்டால் துர்கா அப்படின்னு. ராகம் பேரே துர்காவா? ஆமாம், ஏன்னா அம்மன் சன்னிதியில் பாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறோம். நம்ம அதை நினச்சிக்கணும். எத்தனையோ கவலைகளோட எத்தனையோ பேர் கோவிலுக்கு வருவா, அவளுக்கெல்லாம் ஒரு நிம்மதி அந்த பாட்டை கேட்டால். அது நமக்கு குருநாதர் நம்முடைய குருஜியை வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லி வணங்க கடமைப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா சித்ராமூர்த்தி அம்மா மூர்த்தி சார் அவங்களுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கேன். என்னோட பேர் சுந்தரராஜன், இந்த கோயிலுடைய செயலாளர். இப்போ ரீசெண்ட்லி தான் ஜாயின் பண்ணேன், இன்னும் 1 இயர் கூட முடியல. இதில் எனக்கு இந்த திருப்புகழ் பாடல்கள் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆகுது. அது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது திருச்சியில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல், வேற ஒரு ரீசனுக்கு நமக்கு டிலேங்கிற மாதிரி வந்தது. அன்றைக்கி எந்த யோசனையும் இல்லாமல் திடீர்னு கிளம்பி விராலிமலையில் போய் உட்காந்துட்டு அந்த அரைத சாணத்தில் சீரான கோலங்களை பாட்டு படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் எப்பயோ வாங்கி வச்ச புக்கில் இருந்து படிக்க ஆரம்பிச்சு அவங்க குருஜி அவங்களுடைய அந்த ராகத்தில் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சொல்லி பாடிட்டே இருப்பேன். அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து திருக்கோயில் புத்தகத்தில் வரும், அதெல்லாம் கலெக்ஷன் வச்சுருக்கேன். மாதம் ஒரு திருப்புகள் அவங்க எழுதியிருக்காங்க அருளைத்துறையுடைய வீட்டில். அது ஒவ்வொரு 2 வரைக்கும் அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. அதுமாரி கந்தர் அலங்காரம் வந்து பிரித்து அந்த வார்த்தைகளை அவ்வளோ தெளிவாக பாடியிருப்பாங்க, அதை கேட்போம். என்னோடய ப்ரேயர் அந்த வேலைக்கு அருளைத்துறை செயலாளராக போகணுங்கிற ப்ரேயர் என்ன அப்படின்னா, அதாவது முருகன் கோயில் கிடைக்காதாங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் நாங்கள் கேட்க முடியாது. பட் முருகன் சன்னதி கிடைச்சது. என்னோட பேர் எந்த கோயிலில் போனாலும் அங்கே திருப்புகழ் பாடணும், திருப்புகழ் செல்ல வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அது முதல் கோயில் அப்பாயின்மெண்ட் இந்த ஊர் தான். அதுலேயும் வழியாக முருகனுடைய அருளில் வந்தவங்க இங்கே வந்து பாடுறது எனக்கு கனவு மாதிரி இருக்குது. அந்த முருகனுக்கு தான் தெரியும் நான் எத்தனை தடவை இந்த இடத்துல திருப்புகழ் பாடணும்னு நினச்சிருப்பேங்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய இத்தனை பேர் வந்திருந்து இந்த பாடலை பாடுறது. இந்த கோயில் நிச்சயமாக வளர்க்கணும். திருப்புகழ் வந்து அந்த அசைந்தாவே அவங்க சொன்ன மாதிரி அந்த வரி முருகனுடைய அடி, பாவடி அடியிலும் பட்டதன்றோ படிமாவளி, அந்த பாவடியில் முருகன் பாடம் இருக்கும்போது அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு இப்படி நடராஜர் சந்தையில் உட்காந்து நடராஜர் வந்து திருவாசகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டபோது நடராஜன் சொல்லிட்டு போனாரோ, வரியெல்லாம் முருகனுடைய பாடம் பாட்டதை தலையில் வச்சுட்டு கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. சரியான நேரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கணும். நான் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு நினச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் சிரமத்துக்கு நினைக்கணும். இங்கே வந்து பாடுறது ரொம்ப சந்தோஷம். திருக்கோயில் சார்பாக ஒரு மரியாதை எடுத்துக்கோங்க. எனக்கு சாமிமலை பிரசாதம் உங்களுக்கு கொண்டு வர சொல்லியிருக்கேன், வழியில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி அங்கேயும் கிருத்திகை கொண்டு வர பிரசாதம் வாங்கிக்கோங்க. இங்கே உள்ள தரிசனம் பண்ணிட்டு மரியாதையை ஏற்றுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். புத்தகத்திலிருந்து அவர் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து சரியான கைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் பகவான் வந்து கோவிலாக போய் எழுத வச்சாரோ தெரியல. எங்கேயோ டெல்லியில் காஷ்மீரில் இருந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறவர் வந்து கூப்பிட்டு நீ வா என நீ இங்கு அழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும்னு பாடிட்டார். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் அந்த புக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை உங்களுடைய சார்பாக அவர் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உட்காந்தே சாலை போட்டுக்கலாமா, எந்திரிச்சுக்கலாம்? சரி, அப்படியே இருக்கு. சரி, பரவாயில்ல.